ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். மஞ்சள் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை மஞ்சள் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம், பொதுவாக கூட்டம் மட்டுமல்ல, நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடலில் கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பலவே அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. ஆனால் நம்ம கொடியில கூட நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் அந்த மாதிரி மண்ணிலே இன்றைக்கு மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று, அது மட்டும் இல்ல பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும். அந்த கனவு என்பது இந்த ஈரோடு மண் கூடுவார்கள், விவசாயத்துக்கும் பேர் போன மண் கலைந்து போகும். ஆனால் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் கால்வாய். இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். காளிங்கராயன் அணை கட்டினதிலையும் கால்வாய் வெட்டினதிலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதனை அப்படி அந்த ப்ராசஸ்ல வல்லவர் அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் கூடாது, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். ஒரு ஆண்டுக்கு அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களா, மகனே காளிங்கா, மக்கள் தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, உலக வரலாற்று மோர் வித்த காசு முகர வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா? ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, இது அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். தாங்காது என்கிற முறையிலே தான் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க பொறுத்தவரையிலும் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் வெற்றி வர போகிறான்னு சொன்னார்கள்.